அரசமரம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஹேர் பேக் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த சம்மர் சீசன் ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய முடி கொட்டுற பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லாருக்குமே வந்து ஒரு நீளமான முடி வளரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்குது. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம வந்து போடுற மாதிரி ஈஸியான ஹேர் பேக்காக தான் கொடுத்துருக்கோம். அதாவது தலையில் கை வச்சுட்டு எடுத்தாலே அப்படியே கூடவே முடி வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்க. அது மட்டும் இல்லாமல் முடி ரொம்ப லேசாக ஒல்லியாக சன்னமாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணுங்கள். பொடுகு பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் போடலாம். இது வந்து நல்லா வந்து பொடுகை கண்ட்ரோல் பண்ணும். உங்கள் முடி வந்து ரொம்ப லேசாக இருக்குது, ஒரு பின்னல் போட்டோம்னா ஒரு திக்னஸ் இல்லாமல் ஒல்லியாக இருக்குது அப்படின்னா இந்த ஹேர் பேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு வாசலே வந்து உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் போயிட்டு வரும்போதும் சரி, வீட்டிலையே இருக்கும்போதும் சரி, நம்மளுடைய வேர்க்கால்களில், அதாவது முடியினுடைய வேர்க்கால்களில் பார்த்திங்கன்னா வேர்த்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டஸ்ட்டு சேரும்பொழுது சீக்கிரமாக முடி வந்து கையோடு வந்துடும். அதுக்காக தான் இந்த ஹேர் பேக்கு. இன்றைக்கி நான் அதுக்காக எடுத்துருக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா, 2 ஸ்பூன் உளுந்து வந்து நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். ஒரு 5 மணி நேரமாவது ஊறணும், அப்போ தான் கரெக்டாக இருக்குது. ஊற வச்சு அதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே வடித்து வச்சிடலாம். இது கூட நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படி ஒரு 10 செம்பருத்தி இலை வந்து எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. அது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அது கூட முருங்கை இலை பார்த்திங்கன்னா நல்லா கொழுந்தாக இருக்கிறதா வந்து பறித்து வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு. இது கூட நம்ம அடுத்ததாக எடுத்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ. அந்த செம்பருத்தி பூ வந்து நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு அந்த பூவும் சரி இலையும் சரி அவ்வளோ ஒரு நல்ல ஒரு போசாக்கு கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் முடி வளர்ச்சியை நல்லா தூண்டுறதுக்கும் டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த முடியில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன அந்த வெடிப்புகள்லாம் வரும் இல்லைங்களா, அதையும் வந்து தடுத்து நிறுத்தி நம்மளுடைய முடியை வந்து நல்லா வளர வைக்கும். இப்போ நான் இதை எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அது கூட இன்னொரு முக்கியமான பொருளும் வந்து நம்ம போட்டுக்கலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் வந்து சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தில் சல்ஃபர் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்மளுடைய முடியை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் புது முடிகள் வளர்கிறதுக்கும் வந்து இந்த சின்ன வெங்காயம் உதவி பண்ணும். அதுக்காக தான் நம்ம சின்ன வெங்காயம் 2 வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை வந்து அப்படியே வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டு இதை வந்து வடிகட்ட வேண்டியது இல்லைங்க. எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சிட்டதுனால வடிகட்ட வேண்டியதில்லை. ஒருவேளை உங்களுக்கு அந்த இலைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் முத்தின இலையாக கிடச்சிது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வடிகட்டணும். இதை நான் இப்படியே தான் அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் வந்து எந்த ஹேர் பேக் போடுறதா இருந்தாலுமே முன்னத்து நாள் நைட்டே வந்து தலையில் எண்ணெய் வச்சுக்கோங்க. காலையில் ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி தலையை நல்லா சிக்கு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த ஹேர் பேக் வந்து வேர்க்கால்களில் படுற மாதிரியும் முடியை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வந்து நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே வந்து அதை விட்டுருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு மைல்டான ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் குளிச்சுட்டு வந்து தலை உணர்த்தும் போதே தெரியும் உங்களுடைய அந்த முடியினுடைய திக்னஸ் வந்து முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். வாரத்தில் 2 நாள் தொடர்ந்து இந்த ஹேர் பேக் போட்டுகிட்டே வாங்க. ஒரு 3 மாதத்தில் உங்கள் முடி க்ரோத் ஆகிருக்கிறதையும் நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இந்த ஹேர் பேக் வந்து லேடிஸும் போடலாம், ஜென்ஸும் போடலாம், 2 பேருமே போடலாம். குழந்தைங்களுக்கும் இது போடலாம், ஒன்றும் பிரச்சனையே வராது. நீங்கள் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவுமே நன்றி. அடுத்த ஒரு நல்ல தலைப்பில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.